பிக் பாஸ்ல இந்த ஒரு சீசன்ல பணப்பெட்டிய சாண்ட்ரா தான் எடுப்பாங்க அப்படின்னு உறுதியாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் பணப்பெட்டி வாரம். இது நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்போம். எல்லா சீசன்லயுமே ஒரு சிலர நம்ம சொல்லிருவோம். இவங்க பணம் எடுத்துருவாங்க, இவங்க பணம் எடுத்துருவாங்க அப்படின்னு. பட் இந்த சீசன்ல விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு. உங்க எல்லாருமே பணம் எடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க போல. யாருக்கும் அந்த கப்பு மேல ஈடுபாடு இல்ல போல அப்படின்னு. அந்த அளவுக்கு யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கர யோசனையாவே போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரோரா நாள் கணக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி சம்பளத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் இதற்கு மேல நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. பணத்த எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில இருக்காரு. அதே நேரம் சாண்ட்ரா அவர்களுமே பணப்பெட்டி எடுக்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, சமீபத்தில அவங்க பிக் பாஸ்குள்ள வரும்போதே ஒரு சில விஷயங்கள் வீட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியலி நாங்க இப்போ ரொம்ப ஸ்டேபிளா இல்ல. நான் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. பட் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபினான்ஷியலி நெறைய நீட் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைம்ல தான் இந்த ஒரு பிக் பாஸ் ஆஃபர் இருந்துச்சு. இந்த ஒரு பிக் பாஸ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சேண்ட்ரா அவர்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிக் பாஸ பார்த்துட்டு உள்ள வந்திருக்காங்க. மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? எப்படி போகும்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா அவங்க யூகிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சாண்ட்ரா அவர்களுக்கு ஓவராலா இந்த தடவ நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு பணப்பெட்டிய எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஐடியால அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இப்போதைக்கு டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்டமும் பணப்பெட்டியில போயிட்டு பணத்த போடுற மாரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,00,000க்கு மேல வரும்போது, கண்டிப்பா சாண்ட்ரா அவர்கள் இந்த ஒரு பணப்பெட்டிய எடுத்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அரோராவா, சாண்ட்ராவா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. என்ன பொறுத்தவரை கண்டிப்பா சாண்ட்ரா இந்த ஒரு முடிவ சூப்பரா எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சாண்ட்ரா பணப்பெட்டி எடுப்பாங்களா? இல்ல அரோரா பணப்பெட்டி எடுப்பாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு சமீபத்தில உடல்நிலை ரொம்ப மோசமாகி இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமால 16 வயதினிலே, கிழக்கு சீமையிலே போன்ற கிராமத்து மண் வாசனை போன்ற படங்களை எடுத்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாரு. கிட்டத்தட்ட 88 வயசுக்கு மேல பாரதிராஜா அவர்களுக்கு ஆகிருச்சு. இந்த ஒரு நிலையில சமீப காலமாவே அவருக்கு உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அவரோட நுரையீரல்ல தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதனால அவரு ரொம்பவே சீரியஸா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பாரதிராஜா அவர்கள சென்று பார்த்து வந்துட்டு இருக்காங்க. நலம் விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இல்ல அப்படின்னும், சேஃபா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கு. இருந்தாலுமே அவரோட வயது மூப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு நோயிலிருந்து விரைவாக குணமாகி வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கடந்த வருஷம் தான் அவரோட பையன் வேற தவறி போயிருந்தாரு. இந்த ஒரு நிலையில இவருக்கும் உடல்நிலை முடியல அப்படிங்கிறது பெருந்துயரத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. பாரதிராஜா சார் ஸ்பீடி ரெக்கவரியாக வரணும் அப்படின்னு கனெக்டிங் சேனல் சார்பா வேண்டிக்கலாம்.